Hello friends, welcome to Fashion Fantasy World channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பட்டியாலா பேண்ட். ஓகேங்களா? saree கன்வர்ட் பண்ணி பட்டியாலா பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் sareeல இருந்து ஒரு 3.5 மீட்டர் அளவுக்கு saree கட் பண்ணிக்கிறேன். லைனிங் வந்து 3 மீட்டர்ஸ்க்கு பயன்படுத்திக்கிறேன். 3 மீட்டருக்கு கட் பண்ண sareeல நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ண போற லேயர் பாத்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி 2 லேயர் வர மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணனும். ஓகேங்களா? பாருங்க இப்போ இது ஃபோல்டட் சைடு மேலே வந்து 14 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி இருக்கிற துணி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபோல்டடை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி உங்கள் அளவுகளை பயன்படுத்துங்க. இப்போ என்னுடைய முழு நீளம் வந்து 40. ஸோ நான் வந்து பேண்ட்டில் பெல்ட்டுக்கு வந்து 7 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 33 இன்ச்சை வந்து இந்த 14 இன்ச் அகலம் இருக்கிற பேனை நம்ம வச்சுருந்தீங்களா அதில் வந்து நான் குறித்து அந்த அளவு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டியாலாவில் பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் தான் வந்து பட்டியாலா பேண்ட்டோட ரொம்ப அழகு. ஸோ அதனால் சுருக்கத்திற்காகவும் தென் கால் சுற்றில் வந்து நம்ம இந்த 14 வந்து மடிக்கும் போது 7 பயன்படும். அதுக்காக தான் 14 இன்ச் அளவு நான் பயன்படுத்தி அகலத்தை எடுத்துக்கிட்டு முழு உயரம் 33 இருக்கிற மாதிரி 2 பேனல் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களோட 33ல் +10 ஆட் பண்ணி டோட்டலாக 43 இருக்கிற மாதிரி ஃபோல்டட் யூஸ் பண்ணி 43. ஓகேங்களா? அதாவது 43 வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக 43 சொல்லிட்டு 2 பேனல் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்டடை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட முழு உயரம் 33 குறிங்க. ஓகேங்களா? 33 குறிச்ச இந்த இடத்துலேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி ஒரு ட்ராப் கோடு வச்சு புள்ளி போட்டு கோடு வரீங்க. இப்போ ஜஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த அளவு பாருங்கள். நான் ஆரோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் போகிற மாதிரி 33 புள்ளி வைங்க. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து ஸ்டாண்டிங் லைன் இந்த மாதிரியே அந்த சைடும் நீங்கள் குறிங்க. இப்போ இந்த 2 டாட்ஸில் இன்ச் டேப் இந்த மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சி இதை கட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேண்ட்டில் வந்து அந்த சென்டரில் இருக்கிற அந்த 14 இன்ச்சிலோட 2 ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிற பீசஸ். ஸோ இதனால் என்ன ஆகுனா ஒரு கால் பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கங்கள் அதிகம் வர மாதிரியான துணிகள் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் மொத்தம் டோட்டலாக வந்து 4 லேயர் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபோல்டடை கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதனால் 4 லேயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம பிஃபோர் கட் பண்ண அதே 33 உயரம் இருக்கிற 14 இன்ச் அகலம் இருக்கிற ரெக்டாங்கிள் பேனல். ஸோ டோட்டலாகவே இதுதான் வந்து நம்ம பட்டியாலா பேண்ட்டில் கீழ்ப்பகுதி கால் வருது இல்லைங்களா? 2 சைடு கால் சைடும் கேதருக்கு பயன்படுத்துகிற அளவு துணி. இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணுறது, ஒரு காலுக்கும் இந்த துணியை வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், 33ன்னு நீளம் இருக்கிற சைடை வந்து ஈக்குவலாக சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 14 இன்ச் அளவு துணிக்கும் 2 சைடு, ஓகேங்களா, ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள் துணி இருக்கிற மாதிரி நீங்கள் பிரித்து இது பண்ணுங்கள். ஸோ 2 சைடு காலுக்கும் வந்து உங்களுக்கு துணி கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த 3.5 மீட்டர் அளவில் பயன்படுத்தி மீதி எல்லாம் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இருக்கிற ரெக்வயர் மெட்டீரியலில் நம்ம பெல்ட்டுக்கான அளவுகளை நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையான பெல்ட்டோட உயரம் 9 அண்ட் அகலம் பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா? ஸோ 4 போட்டுட்டு நான் இந்த கணக்கை 4 போட்டு நான் கட் பண்ணுறேன். அதனால் 9 அண்ட் இடுப்பு சுற்றளவை 4ஆல் வகுத்து அதில் +3 ஆட் பண்ணால் டோட்டலாக 13. ஓகேங்களா? ஸோ இது 4 லேயராக இருக்குது, அதனால் 13. ஓகேங்களா? ஸோ இதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 1 2 அண்ட் 3 4. ஓகேங்களா? 4 லேயர் இருக்குது. ஓகேங்களா? பெல்ட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ பட்டியாலாவில் சாரியில் நம்ம குறிக்க வேண்டிய அளவுகள் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 3 மீட்டர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? 3 மீட்டர்ஸ் லைனிங்கை வந்து சாரீக்கு வந்து நம்ம வைக்கிறதுக்காக கட் பண்ணுறோம். அந்த பட்டியாலா பேண்ட்டுக்கான லைனிங்கை கட் பண்ணுறோம். இப்போ 4 லேயர் போட்டுக்கோங்க. ஃபோல்டட் சைடில் சேம் அதே போல் உங்களோட 33 இன்ச் உயரம் குறிச்சோம் இல்லைங்களா? 40லேருந்து 7 மைனஸ் பண்ணி அதை குறிங்க. இந்த இடம் வந்து உங்களோட கால் சுற்றளவு வந்து நான் ஒரு 8 இன்ச் அளவுக்கு குறிக்கிறேன். அதாவது 7 இன்ச் வந்து காலுக்கு +1 வந்து சிம் அலவன்ஸ். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டரோட ஜஸ்ட் ஆப்போசிட் கார்னரில் வந்து ஒரு சீட் லைன் வந்து ஒரு 8 இன்ச் அளவுக்கு நீங்கள் குறிங்க. ஓகேங்களா? குறிச்சிட்டு இப்போ நம்ம கால் சுற்றளவு டாட்டையும் இந்த சீட் லைனில் வச்ச டாட்டையும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வர மாதிரி இதை கட் பண்ணுங்கள். நார்மலாக இப்போ நான் லைனிங்கில் உங்களுக்கு குறித்து கட் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பேண்ட்டுக்கு நம்ம குறிக்கிற அளவுகள் தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பட்டியாலா பேண்ட்டுக்கு இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுல வந்து சாரியில் வந்து பட்டியாலாக்கான கேதருக்கான நிறைய சுருக்கத்துக்காகவும் லைனிங்கில் வந்து நார்மல் பேண்ட்டில் வர மாதிரியான அளவு பயன்படுத்தி நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ரெக்வயர் மெட்டீரியலில் வந்து நம்ம பெல்ட்டுக்கான லைனிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் அளவு பயன்படுத்தி. இப்போ இந்த பீசஸ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டரில் லைனிங் வந்து நமக்கு கால் சுற்றளவு வைக்கிறதுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம ரெக்வயர் இந்த லைனிங்கை வந்து தேவையான இடுப்பு சுற்றளவு அண்ட் உயரம் பயன்படுத்தி, அதாவது நீளம் 9, இடுப்பு சுற்றளவு 13 நம்ம சாரியில் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதே அளவுக்கு லைனிங்கும் நீங்கள் கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ பெல்ட்டில் லைனிங்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். சாரிலையும்
லைனிங்கில் வந்து பெல்ட் பீஸை கட் பண்ணியாச்சு அண்ட் சாரியில் பிஃபோரே பெல்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, சாரீ அண்ட் லைனிங். அண்ட் அதே போல் கால் சுற்றில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா லைனிங், அதை வந்து நம்ம சாரியோட பட்டியாலாவுக்கு கட் பண்ணி இந்த பேரோட செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒன்று ஒன்று நான் எப்படி செப்பரேட் பண்ணி ரெடி பண்ணிட்டா நம்ம தைக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம சாரியில் வந்து ஏற்கனவே சென்டரில் ஒரு 14 inches அண்ட் சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து சுருக்கத்துக்காக பேர் பண்ணியிருந்தீங்களா. ஸோ ஒரு லைனிங்க்கும் ஒரு பேரை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது, ஃபஸ்ட்டு சாரீ பீஸில் நம்ம பேர் பண்ணோம் இல்லைங்களா, அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சென்டரில் பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் பீஸை நம்ம 33 உயரம் நீளம் வச்சோம், 14 inch அகலம் வச்சோம் இல்லைங்களா. அது அந்த 33 inch நீளம் இருக்கிறதுல நீங்கள் சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம 33ன்னு குறிச்சோம் இல்லைங்களா, அந்த 33 inch அளவை ரைட் சைடு துணி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் இந்த மாதிரி நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு 1/2 inch அளவுக்கு தைச்சிட்டு ஓப்பன் பண்ணி படிமான தையல் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபுல் லேயர் ஆஃப் காலுக்கு தேவையான ஃபுல் கட்டிங் துணி கிடைக்கும். இதே மாதிரி தான் ரெண்டு சைடு காலுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய கீழ் சைடு இங்கே பாருங்கள், நான் இப்போ ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து உங்கள் துணியில் பாருங்கள், கீழ் சைடு வந்து ஷார்ட்டாக சின்னதாகவும் மேல் சைடு வந்து கேதர் இருக்கிறதுக்காக லென்த்தியாக இருக்கும். இதில் பாருங்கள், அந்த 1/2 inch அளவு துணி வந்து நமக்கு கிடச்சிருக்கும் ரெண்டு சைடு கார்னரும். இது வந்து உங்களோட கால் சுற்றளவு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இந்த பகுதியை நம்ம பயன்படுத்திப்போம். மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நம்ம கேதர் வைக்கிறதுக்கு. ஸோ ரெண்டு சைடு பேனலும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து எப்படி வந்து நம்ம சுருக்கங்கள் வைக்கலாம், எந்த அளவுக்கு சுருக்கங்கள் வைக்கலாம்ன்றதை உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, பாருங்கள், மேல் சைடில் ஃபுல்லாக நம்ம அந்த ரெண்டு சைடு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட்டு ஆட் பண்ண துணி நடுவில் இருக்கிற சென்டரில் 14 inchக்கு ஆட் பண்ணேன். ஸோ டோட்டலாக இந்த 3 துணியுமே நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் வந்து சுருக்கங்கள் வைக்க போகிறீங்க. ஓகேங்களா, எப்படி உங்களுக்கு தேவையான சுருக்கம் எந்த அளவுக்கு இருக்கலாம்னா, நான் வந்து இப்போ என்னோடய இடுப்பு சுற்றளவு 13 இல்லைங்களா. ஸோ இது வந்து நான் 4 மடிக்கும்போது 13 வந்தது. இப்போ இது வந்து நான் ஒரு சைடு காலுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கேதர் வச்சு காமிக்கிறதுனால 13ஓட 2 மடங்கு வந்து 26. ஸோ டோட்டலாக வந்து நான் வந்து இந்த வைக்கிற கேதர் வந்து என்னோடய இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா 26 inchக்கு இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வச்சுட்டு உங்களுக்கு இன்ச் டேப்பில் நான் ஷோ பண்ணுறேன். 26, தென் சீமாலோன் சைடில் ஒரு 1/2 inch இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல் கேதர் இந்த மாதிரி வச்சுட்டதுக்கப்புறம் டோட்டலாக 26 இருக்கணும். அதாவது 13 + 13 அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ 26 ஆகிடும். நான் இப்போ வச்சுக்காம இது வந்து ஒரு சைடுக்கான. ஓகேங்களா, ஸோ ஒரு சைடுக்கு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கேதர் வைக்கும்போது 26 inch அளவுக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு குண்டூசியில் வந்து உங்களோட சுருக்கங்களை வந்து செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தையல் தைச்சி விட வேண்டியது தான். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டோட்டல் சுருக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் குண்டூசியால் செக்யூர் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, சென்டர் பேனலோட ரெண்டு சைடு சுருக்கங்கள் வர பேனலையும் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம சுருக்கங்கள் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நேர் தையல் ஒரு 1/2 3/4 inch அளவு இருக்கிற மாதிரி ஒரு நேராக ஒரு தையல் அடிங்க. இப்போ இன்னொரு சைடு கால் பகுதியை நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேனலுக்கு வந்து நீங்கள் கேதர் வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லெக்குக்கு ஒரு கால் பகுதிக்கு வச்ச சுருக்கங்களோட ஜஸ்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் வரா மாதிரி வச்சுருங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பேனலில் வந்து நான் ரைட் சைடு வைக்கிறேன்னா இந்த பேனலில் ஜஸ்ட் ஆப்போசிட் இடது பக்கம் டர்ன் சுருக்கங்க வந்து திரும்புகிற மாதிரி வைங்க. அப்போது உங்களோட பட்டியாலா பேண்ட்டோட லுக் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சேம் இதையும் வந்து இந்த மாதிரி சுருக்கங்கள் வச்சு நமக்கு தேவையான 26 inch அளவுக்கு வந்து துணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பார்த்துட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ரெண்டு பேனலையும் வந்து நீங்கள் தைச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நம்ம ஜாயின் பண்ண இந்த சுருக்கங்கள் துணியில் லைனிங் பேனலை நம்ம வைக்க போகிறோம், லைனிங் பீஸை. அதனால் துணியோட ராங் சைடு நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம சுருக்கங்கள் வச்ச துணியோட கெட்ட பகுதியில் உங்களோட லைனிங் துணியை ஜஸ்ட் உள்ளே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ துணியோட லைனிங் துணிலையும் மெயின் ஃபேப்ரிக்கோட இடுப்பு சுற்று நம்ம காமிக்கிறேன். பாருங்கள், சுருக்கங்கள் வச்ச இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லைனிங் துணியும் கொஞ்சம் தள்ளி ஃபுல்லாக அந்த இடுப்பு சுற்று அளவுக்கு வரா மாதிரியும் லைனிங்கை வந்து நீங்கள் சுருக்கங்கள் வச்சு தைச்சி விடணும். ஓகேங்களா, சேம் அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ லைனிங்கில் வந்து நமக்கு வந்து அதிகமான சுருக்கங்கள் வரப்போகிறது கிடையாது, பட்டியாலா சாரியில் வந்து இருக்க மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கெங்கே நீங்கள் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அழகாக ஈக்குவலாக தள்ளி மெயின் ஃபேப்ரிக் சாரீ துணியோட
லைனிங் துணியையும் இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங்கை வந்து சேர்த்து தைச்சி விட்டுடுங்க. அந்த இடுப்பு பகுதியை அந்த சுருக்கம் வர இடத்தாண்ட பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நேர் தையல் அடிச்சிங்கன்னா உங்களுடைய லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் 2 சைடு லெக் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, ரெண்டுத்துக்கும் நான் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம லைனிங் அட்டாச் பண்ண துணியை வந்து நார்மலாக பேண்ட்டில் தைக்கிற மெத்தடில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடு துணி ரைட் சைடு பார்த்திங்களா, மெயின் ஃபேப்ரிக்கோட சாரீ துணி உள்ள ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி ரெடி செட் பண்ணிவிட்டு ஒரு சைடு கார்னரை வந்து 2 துணிலையும் நம்ம சேர்த்து தைக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கார்னரை வந்து ஃபுல்லாக ஒரு 1/2 3/4 இன்ச் அளவுக்கு சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு மேல் சைடு வந்து அந்த சீட் லைன் மாதிரியான சுருக்கம் அந்த இடத்த மட்டுமே ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து பெல்ட் பீஸில் நம்ம லைனிங்கும் சாரீலையும் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து சாரியோட லைனிங்கை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் வச்சுட்டு 4 கார்னரையும் நீங்கள் சுற்றி தைச்சி விட்டுடுங்க. பாருங்கள், சாரியோட லைனிங்கை வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டுமே சேம் அளவு தான் இல்லைங்களா, அதனால் ராங் சைடில் ஜஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் சுற்றி அடிச்சுட்டு இப்போது இது பெல்ட்டோட ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரைட் சைடு துணி ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு கார்னரை வந்து 1/2 3/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் லென்த்தியான பீஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து கால் சுருக்கத்துக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த பெல்ட் பீஸோட இந்த கேதர் வச்சுருக்கிற இந்த பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி ரைட் சைடு துணி ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரியும் சென்டரில் நம்ம ஜாயின் பண்ண பேனல் விலகாத மாதிரி ஓகேங்களா வச்சுட்டு சேம் இப்போது வந்து உங்களோட பெல்ட்டோட இடுப்பு சுற்றளவு வர அந்த இடத்தோட நீங்கள் கேதர் வச்சுருக்கிற இந்த இடத்த சேமாக ரெண்டுத்தையும் செக்யூர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் தைச்சி விடணும். ஓகேங்களா, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நேராக ஒரு தையல் அடிச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 பேனலும் ஜாயிண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேனலையும் நம்ம பெல்ட்டோட கீழே சுருக்கங்கள் வர துணியை நம்ம இணைச்சிட்டோம். இப்போது சைட் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, பேண்ட்டோட ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி ராங் சைடு உங்களுக்கு தெரியுது. இப்போது இதோட 4 கார்னரையும் நேராக ஒரு 1/2 3/4 இன்ச் அளவுக்கு தைச்சி விடுங்க. இப்போ நான் குண்டூசி குத்திருக்கிறேன் அந்த நீளம் வரைக்கும் ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேங்களா தைச்சி விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட 2 சைடான கால் போர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக வரும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு சென்டரில் வர அந்த ஏ மாதிரியான ஷேப் வர அந்த போர்ஷனை நம்ம தைச்சி விடுறது தான். ஓகேங்களா, இதில் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக நம்ம தைச்சி விட போகிறோம். ஓகேங்களா, அது எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ துணியோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் துணியோட ராங் சைடு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது மேல் தெரிஞ்சது லைனிங் துணி, உள்ளே இருக்கிறது வந்து சாரீ துணி. ஓகேங்களா, இப்போ இந்த சாரீ துணியை ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வந்து நீங்கள் தைச்சிடணும். லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி சென்டரில் வர 2 கார்னரை வந்து குண்டூசியால் செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்க போகிற லேயர் வந்து சாரியில் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த லேயர். ஸோ உங்கள் கால் சுற்று அளவை டார்கெட் பண்ணி சாரியில் வந்து ஒரு 1 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி கார்னர் அப்படியே தைச்சிட்டே வந்துட்டு சென்டரில் நீடில் இறக்கிட்டு துணியில் சேம் இந்த சைடும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 சைடு க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சாரீ துணியை நான் ஸ்க்ரீனில் காமிச்சேன் பார்த்தீங்களா, உள் சைடு தள்ளிட்டு உங்களோட லைனிங் துணியை வந்து நீங்கள் தேய்க்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, லைனிங் துணியை அதே மாதிரி ஒரு 1/2 3/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்து தைச்சி கால் சுற்றளவு பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகிடும். 2 சைடு கால் சைடும் உங்களுக்கு ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம பெல்ட்டில் 2 இன்ச்சு வந்து பெல்ட்டுக்கு விட்டோம் இல்லைங்களா சீம் அலவன்ஸ். ஸோ அதுக்காக இன்ச் டேப்பில் உங்களுக்கு வந்து பெல்ட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எலாஸ்டிக்கில் வந்து நீங்கள் எப்படி எலாஸ்டிக் வந்து எடுக்கணும்னா உங்களோட இடுப்பு சுற்றளவில் இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ என்னோடய இடுப்பு சுற்றளவுலேருந்து -5 பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, உங்களோட இடுப்பு சுற்றளவு அளந்துட்டு அதில் ஒரு -5 டெலீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எலாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து மேலே சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2 கார்னரையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி தைக்குதுன்றதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க, ரொம்ப ஈஸியாக ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். ஸோ நான் சைடையோ சென்டரையோ இப்போ எலாஸ்டிக்கை பாருங்கள், இந்த மாதிரி 2 ஆப்போசிட் டைரெக்ஷன் சேர்கிற இடத்த ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக 2-3 தடவை நீங்கள் தைச்சி விடுங்க. எலாஸ்டிக் வந்து கட் ஆகாத அளவுக்கு. அதுக்கப்புறம்
ஓகேங்களா. 4 நான் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்மளோட பேண்ட் மெட்டீரியலில் மேலே பெல்ட்டில் வர இடத்துல வந்து நம்ம எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேண்ட் அட்டாச் பண்ணியிருந்த சென்டரில் பெல்ட்டோட சென்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு எலாஸ்டிக்கோட ஒரு சைடை ஃபஸ்ட்டு வச்சு ஜாயின் வச்சுடுங்க, தைச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவோட 4 கார்னரையும் எலாஸ்டிக்கோட 4 கார்னரையும் மிட் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு குண்டூசியால் செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து உங்கள் பேண்ட்டில் பெல்ட் போர்ஷனில் வந்து அழகாக 4 சைடு கார்னர்லேயும் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து எலாஸ்டிக் இழுத்துட்டா மாதிரி நீங்கள் தைச்சி முடிங்க ஃபுல்லாக. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ ஜஸ்ட் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் வந்து நீங்கள் துணியை லைட்டாக மடிச்சும் தைக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஓவர்லாக் மாதிரி நான் போட்டு விடுறேன். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக எலாஸ்டிக் வச்சு தைச்சிட்டதுக்கப்புறம் உங்களோட பட்டியாலா பேண்ட்டு ஃபினிஷ்ட் ஆகிடும். ஸோ நார்மலாக சாரியில் வந்து அம்பரல்லா மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை பட்டியாலா அண்ட் ஆப்பிள் கட் ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலான்றதுக்கான இந்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.